வணக்கம். சமீபத்தில ஒரு பதிவு போட்டிருந்தேன். எப்படி நம்ம ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கறனால, அது எப்படி நம்ம கழுத்த பாதிக்குது. ஆல்வேஸ் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் இப்படி வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த கழுத்து, லேப்டாப்போ எந்த இதுனாலும் பார்த்துட்டு இருக்கும்போது, கழுத்த ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றோம். அதுக்கு சின்ன 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 எக்ஸர்சைஸ் எப்படி பண்ணணும்? இடையில இடையில உங்களோட வேலைக்கு இடையில நீங்க இத செஞ்சீங்கன்னா, எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லும்போதே சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ரிமைண்டர் மாரி எடுத்துட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நல்லாவே வரவேற்பு கிடைச்சுச்சு. அதே மாரி அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது, நம்ம மொபைலோ இல்ல லேப்டாப்போ ஆல்வேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது, அகைன் இன்னொரு விஷயத்த நம்ம ரொம்பவே அதிகமா அப்யூஸ் பண்ற மாரி பண்றோம் அப்படின்னா, அது நம்மளோட கண்கள் தான். ஸோ அந்த கண்களுக்குமே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்க்ரீன் டைம் எனக்கு வேலையே இதுதான், இதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது, அதில இடையில இடையில என்ன ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் ஒரு 6 எக்ஸர்சைஸ் எப்படி பண்ணி அத நல்லா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட அது இருக்க வைக்கிறதுக்கும், அதோட மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறேன். ஸோ கண்ணாடி போட்டிருக்கிறவங்க, போடாதவங்க எல்லாத்தையும் கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு பண்ணுறோம். ஸோ இது இத செஞ்ச உடனே கண்ணாடிய போட வேண்டாம். இந்த மாரியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லல. அதெல்லாம் அவங்கவங்க டாக்டர்ட்ட என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ, என்ன செக்கப் பண்ணுறீங்களோ, என்ன பவர் டெஸ்ட் பண்ணுறீங்களோ, என்ன கண்ணாடி போடுறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இத மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக உள்ள எக்ஸர்சைஸ் பண்ண போறோம். ஸோ இத நம்ம கன்டினியூஸா ஸ்க்ரீன் டைம் கூடிட்டே போறனால டெஃபினட்டா எல்லாரோட ஒரு ஐசைட்லயுமே ப்ராப்ளம் இருக்கு. ஈவன் நான் இந்த சமீப வருஷமா என்னோட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எடிட்டிங் ஆல்வேஸ் இத ரெஃபரன்ஸ் ஒரு கிளாஸோட கிளையண்ட் மீட்டிங் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ரீடிங் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போது போட வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் நான் எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்பவே ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது கண்ணில் அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் இந்த ரொட்டீனை. ஏன்னா பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது, அது ஒரு ரிமைண்டராக உங்கள்ட்டையும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன எக்ஸசைஸுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இடையில கை இப்படி நல்ல உள்ளங்கையை ரப் பண்ணுறோம். பாமிங் அதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரப் பண்ணி வார்ம் ஆன உடனே உங்களோட சீக் போனில் படுற மாதிரி ஒரு கப் ஷேப்பில் வச்சுட்டு கண்ணில் மூடினா போதும். பிடிச்சி அமுக்கிட்டு இப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கண்ணை மூடிட்டு அப்படி அந்த சீக் போன்லேருந்து வைக்கிறீங்க. நல்லா சூடாகணும். வார்ம் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு வைக்கிறது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படி இருக்கலாம். தென் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்படியே இதை ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் பண்ணுங்கள். வேறு எதுவுமே பண்ண முடியலனாலும் இடையில இதையாவது இடையில பண்ணிக்கிட்டே வாங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த பாமிங் தான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருந்துச்சு. ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம கண்ணுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறதே பிளிங்க் பண்ணுறது தான். கண்ணை இப்படி மூடுறது தான். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் ஏதாவது பிஸியாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மறந்துடுற விஷயமே அந்த பிளிங்கிங் தான். அதுக்கு அந்த ரெஸ்ட்டே கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் கான்ஷியஸாக பர்பஸ்ஃபுல்லாக நம்ம பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எக்ஸசைஸாக பிளிங்க் பண்ண போகிறோம். ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் பிளிங்க் பண்ணலாம். அப்படியெல்லாம் டைம் வைக்க முடியாதுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படியே கண்டினியூஸாக என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக பிளிங்க் பண்ணுறீங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு போதும் அப்படின்னு தோணும்போது ஜஸ்ட் அதை அப்படியே கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். தென் ரிலாக்ஸ். ஒரு 5 கவுண்ட்ஸ் அது அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு தென் ஓப்பன். திரும்பவும் பண்ணுறோம். அகெயின் ஒரு ப்ரெஷர் கொடுத்து க்ளோஸ். தென் ரிலாக்ஸாக ஒரு 5 செகண்ட். இதையும் கூட 5 செட்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது எனக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகுது, 7 மினிட்ஸ் ஆகுது, இவ்வளோலாம் டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸாக இடையில நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ இது நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸாக இருந்துச்சு. அடுத்த எக்ஸசைஸே நம்மளோட ஐபாலை எல்லா டைரெக்ஷன்லேயுமே சுழட்டி பார்க்கறது தான். ஸோ நம்ம சிம்பிளாக முதல்ல மேலேருந்து ஆரம்பிப்போம். மேலே கீழே, மேலே கீழே. இந்த அப் அண்ட் டவுனையுமே நீங்கள் 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் டு சைட், சைட் டு சைட், இதையுமே ஒரு 20 கவுண்ட்ஸ். ஸோ கழுத்தையெல்லாம் இப்படி பிடிச்சி ஆட்டாமல் ஸ்டேபிளாக வச்சுட்டு ஒன்லி கண்ணை மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் டயகனலாக, அடுத்த சைட் டயகனலாக, எல்லாமே நான் ஜஸ்ட்டு செஞ்சு மட்டும் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 15 to 20 டைம்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக
ஸ்மூத்தாக எல்லா டைரக்ஷனும் சேர்த்து இப்போ சர்க்கிள் கிளாக் வைஸாக ஒரு 20 டைம்ஸ், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் 20 டைம்ஸ். ரிலாக்ஸ். ஒன்று செஞ்சு முடிச்சோன்னா வேணும்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ், கண்ணை மூடிக்கோங்க. டன். 4வதாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ஐ புஷ்அப் பண்ண போகிறோம். நம்மளோட ஷோல்டர் லெவலுக்கு ஆம்லைனை கொண்டு போய்க்கோங்க, ஃபுல்லாக விரிச்சிட்டு உங்கள் கட்டை விரலை இங்கே வச்சுக்கிறோம். இங்கேருந்து நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் கட்டை விரலையே பார்க்குறோம். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரலை பக்கத்தில் கொண்டு வரோம், பட் அந்த ஃபோக்கஸ் அதுலேயே இருக்கணும். ஒரு செட்டன் பாயிண்ட் வரும்போது அந்த ஒரு விரலுங்கிறது 2 விரல் மாதிரி தெரியும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோடு நிறுத்திக்கோங்க. அகெயின் அப்படியே கோ பேக். தென் திரும்பவும் ஃபுல் ஃபோக்கஸ் அந்த விரலோட டிப்பில் இல்லைன்னா விரல் நகத்தில் அப்படி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வந்துட்டுருக்கோங்கும்போது எங்கே வந்த உடனே டபுளாக தெரியுதோ அந்த இடத்துலேருந்து போதும். கோ பேக். இதையுமே 15 to 20 டைம்ஸ் பண்ணலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை செஞ்சுக்கலாம். அப்படி பேக். ரிலாக்ஸ். அடுத்த 5வது எக்ஸசைஸ் நியர் அண்ட் ஃபார் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது அகெயின் ஒரு பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட், அதுக்கு நம்ம கையை இப்படியே வச்சுக்கலாம். தம்மையே திரும்பவும் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் தம் பார்க்க போகிறோம். ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் லாங்காக உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 feet 20 feet அப்படி அதிகமான ஒரு டிஸ்டன்ஸில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ எனக்கு அது உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா நான் ரூமையும் தாண்டி வெளியே உள்ள ஒரு பில்டிங்கை நான் இப்போ பார்க்குறேன். ஸோ அங்கே ஒரு 20 செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னே அகெயின் அப்படியே ஃபோக்கஸ் திரும்ப என்னோடய கையில் வருது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற விரலை பார்க்குறோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தூரமாக தொலைவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் பார்க்குறோம். ரிலாக்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக 6வது எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 20 20. என்னது 20 20 20ன்னு பார்க்குறீங்களா? 20 மினிட்ஸ் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஸ்க்ரீனில் கண்டினியூஸாக அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 20 செகண்ட்ஸுக்கு அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளில வாங்க. 20 feet அப்ராக்சிமேட்டாக 20 feet டிஸ்டன்ஸில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை 20 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட இந்த 20 20 20. ஸோ நான் ஜஸ்ட் முதலே சொன்ன மாதிரி தூரமாக இருக்கிற அந்த பில்டிங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு அடுத்து உள்ள பில்டிங் பார்க்குறது நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணி 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டு தென் ரிலாக்ஸ். கண்ணை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணலாம். தென் நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவுமே 6 எக்ஸசைஸும் பண்ண முடியலன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hourக்கு திரும்ப வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இப்படியே இன்க்ளூட் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளோட ஐஸ் நமக்கு தேங்க் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு குட்டி டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மொபைலில் நைட் மோடு மாதிரி இல்லைனா ஐ கம்ஃபர்ட் மோடுன்னு ஒவ்வொரு மொபைலும் வேறு இதில் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிம்மாக வார்ம் லைட் மாதிரி இருக்கும். ஸோ தட் நமக்கு அந்த பளிச்சுன்னு இல்லாமல் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நைட் டைம்லையா 7க்கு மேலே இது இருக்கணுன்ற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கத்தை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 7 to 8 நம்ம எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்கோங்கும்போது அந்த மாதிரி ஒரு வார்ம் லைட்டில் இருக்கிற மாதிரியாவது செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சிம்பிள் டிப் எல்லாருக்கும் தெரிஞ்சது, 2 குக்கும்பர் பீஸை எடுத்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் நல்லாவே அந்த கண் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் திங் உள்ளங்கையில் கொஞ்சம் நல்லாவே தண்ணி பிடிச்சிட்டு நம்ம கண் அதில் படுற மாதிரி கொஞ்சம் படப்படான்னு அதில் அடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது கூட ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். முதலே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச எளிய பயிற்சிகளாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஆனால் செய்ய மறந்து போய் விட்டுருப்போம். இது ஒரு ஜென்ரல் ரிமைண்டராக எடுத்துகிட்டு நீங்களுமே டெய்லியே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.